A customer with whom the bank limited entered into a 3-month forward purchase contract of Swiss franc. Okay, for 10,000 Swiss franc at the rate of 27.25. Okay. Comes back and after 2 months requests cancellation of the contract. On this date the rates prevailing. ஒரு மாசத்துக்கு அப்புறம் வந்து கேன்சல் பண்றாரு அப்படின்றார். ஓகே, நீங்க கேட்டீங்க, இப்ப வேணான்றீங்க இல்லையா? இப்ப வேணான்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும்? மார்க்கெட்டை வித்தாகணும். மார்க்கெட்டை வித்தால் என்ன ரேட்டுக்கு போகும்? என்னைக்கு இது? 3 months கான்ட்ராக்ட். ஆக்சுவலா 2 monthsலயே வந்து நீங்க கேன்சல் பண்றீங்க. ஓகே, இப்ப இவர் வேணான்னா என்ன பண்ணி ஆகணும்? வெளியில தான் வித்தாகணும். So you have to sell it to outside. இன்னும் ஒரு மாசம் இருக்கு. ஓகே, the contract is going to be cancellation. நான் உங்களுக்கு விற்கலாம்னு நினைச்சிருந்தேன், நீங்க வேணான்ட்டீங்க. அப்ப மார்க்கெட்ல வித்தாகணும். மார்க்கெட்ல வித்தா என்ன ரேட் போகுது? 27.45. அப்ப there is a gain. 0.2 gain is there into 10,000 போட்டீங்கன்னா 2,000 cash inflow இருக்கு. Cash inflow. Is that okay? That's all. இது ரெண்டு ஆங்கிள் பார்த்துருக்குறோம். ஏ கஸ்டமர் வித் ஹூம் த பேங்க் ஹேட் என்டர் இன்டு எ பேங்க். இந்த இது போட்டுங்க. புக்ல வந்து நான் இந்த வேல்யூ எடுத்திருப்பேன், தப்பு அது. ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கிளியர்? ஃபார்வர்ட் பர்ச்சேஸ் கான்ட்ராக்ட். ஓகே, இவர்கிட்ட இருந்து கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்குறேன்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறார். ஓகே ஓகே, யூ கேன் கோ வித் தட். இந்த இது சின்ன கரெக்ஷன் பண்ணுங்க. இந்த பர்ச்சேஸ் கான்ட்ராக்ட் யார் என்டர் பண்ணார் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த டேர்ம்ல கன்ஃபியூஷன்ஸ். எ கஸ்டமர் வித் ஹூம் த பேங்க் ஹேட் என்டர். அப்ப கஸ்டமர் பேங்கர். இவர்கிட்ட இருந்து இவர் வாங்கிக்கிறேன்னு என்டர் பண்ணியிருந்தாருன்னா பேங்க் என்ன சொல்லியிருப்பாரு? பிட் ரேட் கொடுத்திருப்பார். இப்ப இவர் வேணான்னு சொல்லிட்டாருன்னா வேற ஒருத்தர்கிட்ட இருந்து பேங்கர் வாங்கி ஆகணும். வேற ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குறேன் அப்படின்னு சொன்னாக்கா ஆஸ்க் ரேட்ல வாங்கி ஆகணும். இட் ஷுட் பி ஆஸ்க் ரேட். 1 மந்த்துக்கு பிறகு இருக்கக்கூடிய ஆஸ்க் ரேட்டுங்கிறது 27.52. So that time 27.52 will be the rate. Here it is being 27.25. Upper there is a loss of rupees 0.27 per franc. Upper total 2,700 being the loss அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அதாவது பேங்கர் பீங் த செல்லரா இருக்கு. இந்த டேர்ம்ஸ் வந்து பர்ச்சேஸ் கான்ட்ராக்டர் ஆஃப் கஸ்டமரா, பர்ச்சேஸ் கான்ட்ராக்டர் ஆஃப் பேங்கரா அப்படிங்கிறது கன்ஃபியூஷன்ஸ்ல இந்த தப்பு நடக்குது. ஸோ நவ் யூ ஜஸ்ட் ஸ்டாண்ட் கரெக்டட். பேங்கர் பிளான் டு பர்ச்சேஸ் இட் ஃப்ரம் கஸ்டமர் அப்படின்னா கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் சேல்ஸ். ஸோ பேங்கர் நினைச்சிருக்கிறார் கஸ்டமர் கொடுப்பார்னு நினைச்சா இப்போ அந்த டேட்ல கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்கா பேங்கர் அதை பேஸ் பண்ணி புக் பண்ணி வச்சிருப்பார். இப்போ பேங்கர் என்ன பண்றார்? இன்னொருத்தருக்கு இருந்து அது வாங்குறார். ஹி பர்ச்சேசஸ் ஃப்ரம் சம் தேர்ட் பார்ட்டி. அன்னைக்கு 27.52. நீங்க கொடுத்துருந்தாலும் நான் இந்த ரேட் தான் கொடுப்பேன் சார், நம்ம கான்ட்ராக்ட் படி. நீங்க கொடுக்காதனால எனக்கு தேவை இருக்கு இல்லையா, வெளியிலேருந்து வாங்குறேன் 27.52. அப்போ ஐ எம் லூசிங். அந்த லாஸ் நான் உங்களுக்கு ரெக்கவர் பண்றேன். இஸ் இட் கிளியர்? ஐ திங்க் விஜய்ஸ் கெஸ்ஸிங் இஸ் கரெக்ட் இன் திஸ் கொஸ்டின். 2 months அவங்களுக்கு வித்திருக்கிறாருன்னா ஆஸ்க் ரேட்ல கேட்டிருப்பார். ஓகே, சோல்டு 1 million அப்படின்னா கரெக்டா 2 மாசத்துக்கு அப்புறம் எஸ்எஸ்ஏ பேங்க் வந்து எஸ்பிபி கம்பெனி லிமிடெடுக்கு 1 million கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கிறாங்க. On May 19, 2006, both the customer approached the bank. SBB company wants the forward contract to be cancelled, while said company wants to contract to be extended. செட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாரு. முதல்ல நம்ம எஸ்பிபி மட்டும் பார்க்கலாம். இவர் கொடுக்கலான்னு பேங்கர் என்டர் பண்ணியிருக்கிறார். அது வேணான்னு சொல்லிட்டாருன்னா இவருக்காக வச்சிருந்ததை நம்ம மார்க்கெட்ல வித்தாகணும். மார்க்கெட்ல வித்தால் என்ன ரேட்டுக்கு போகும்? பிட் ரேட்டுக்கு போகும். ஓகே, ஸோ ருபி பை டாலர். ருபி பை டாலர்ல பிட் ரேட் எவ்வளோ இருக்கு? எந்த ரேட்ல?
ப்ரிவைலிங் ஆன் த டேட். அப்போ இந்த டேட்டில் உள்ள பிட் ரேட் 44.6. சார் நம்ம உங்களுக்கு 44 ரூபாய் 50 பைசா தரலான்னு நினச்சிட்டு இருந்தோம், நீங்கள் வேணான்ட்டீங்க. அதாவது நான் மார்க்கெட்டில் 44.6க்கு விற்றுட்டேன். அப்போ எனக்கு கெயின் இருக்குது. இந்த கெயின் உங்களுடைய கான்ட்ராக்ட்னால தான். அதனால் அந்த அமௌண்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துறேன். So 0.10 gain into 1 million, 1 lakh gain. 1 lakh gain will be credited in SBB's account. Okay. இது gain. Set வந்து purchased euro 2 months forward from Set and Co. Okay. Purchase அப்ப அவர் சேல் பண்றாரு, இவர் வாங்கிக்கிறேன்னு நினைச்சிருக்கிறார். யாரு? SSA பேங்க் வந்து இவர்கிட்ட இருந்து வாங்கலாம். ஓகே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறார். ஆனா அவர் வந்து என்ன பண்றாரு? எக்ஸ்டெண்டட் பை 1 month. எக்ஸ்டெண்டட்னா இவர்கிட்ட வாங்கி யார்ட்டையாவது விற்கலான்னு கான்ட்ராக்ட் போட்டிருப்பார். அப்போ வேற வழி இல்லை, இவர் தரலனாலும் வெளியில வந்து வாங்கி தான் ஆகணும். ஓகே. ஸோ இவர்கிட்ட வாங்கலாம்னு நினைச்சதை பிட் ரேட்ல கோட் பண்ணியிருப்பார். அவர் தரல அப்படின்னு சொன்னோன்னா மார்க்கெட்ல இருந்து வாங்கி ஆகணும். அந்த ரேட்ல மார்க்கெட்ல வாங்கும்போது என்ன ரேட் இருக்கு? 47.85 இருக்கு. 47.2க்கு வாங்கலாம்னு நினைச்சேன். இப்போ 47.85க்கு வாங்கினாக்க பேங்கருக்கு லாஸ். ஓகே. 47.20க்கு வாங்கலாம்னு நினைச்சேன். நீங்க இப்ப தரமாட்டேன்னு சொன்னதுனால வேற வழியில பேங்க்ல வெளியில போய் வாங்குறேன் 47.85. ஐ எம் லூசிங் அரௌண்ட் 65 பைசே பர் டாலருக்கு. டாலர் தானே? ஸோ யூரோக்கு. அப்போ 1 மில்லியன் யூரோ இருந்துச்சுன்னா டோட்டல் லாஸ் பீயிங் 6,50,000 rupees. 6,50,000 being the loss. This is the loss. I'll recover it from you. As well as நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறீங்க 1 month அப்படின்னா 1 monthக்கு பிறகு இருக்கிற ரேட்டை நான் என்டர் பண்ணிக்கிறேன். அன்னைக்கு நீங்க தருவீங்க, அன்னைக்கு நான் வந்து வாங்கிக்க போறேன் அப்படின்னு சொன்னா என்ன ரேட் இருக்கு? பிட் ரேட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ the rate I am entering it in new contract being 48. Calculate the amount to be paid or recovered from SBB due to the cancellation. So பார்த்தாச்சு. So whatever it may be, so we have calculated for SBB as well as Set both. Make a note of it. Six months forward quotations on the date being 71.25 and 40. அப்போ எந்த ரேட்டுக்கு அக்செப்ட் பண்ணியிருப்பார்? 71.25க்கு அக்செப்ட் பண்ணியிருப்பார். ஓகே. The date of transaction being 16/8/19. இந்த டேட்ல நான் என்டர் பண்றேன். And the delivery was on 18/2/2020. Okay. On September 15, 2019, the client approached. இதுதான் ஒரிஜினல் டேட். ஆனா 15th September அன்னைக்கே வந்துட்டார். With delivery of 2 lakhs under the contract. இப்பே தந்துறேன் சார் அப்படின்ட்டார். இப்பே தரேன்னு சொன்னா வேற வழி இல்லை, நம்ம என்ன பண்ணி ஆகணும்? இதை நியூட்ரலைஸ் பண்ணி ஆகணும். நீங்க தருவீங்க, வாங்கிக்கலாம் நினைச்சேன். இப்போ நீங்க தர மாட்டீங்கன்னு சொன்னால் எக்ஸாக்டா இந்த டேட்ல நான் தந்து ஆகணும். நீங்க தருவீங்க, வேற எங்கேயாவது விற்கலாம் கான்ட்ராக்ட் போட்டிருப்பேன், அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி ஆகணும். அப்போ 18/2/2020 அன்னைக்கு நான் வந்து உங்கள்கிட்ட வாங்க முடியாது, வெளியில வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த ரேட்ல ஆஃப் செட் பண்ணி ஆகணும். ஓகே. ஃபார்வர்ட் 6 இது. இப்போ இது ஃபார்வர்ட் 5 months தானே இருக்கு இன்னும். ஓகே. 1 month லேட்டர் வந்துட்டார். இப்போ 5 months இருக்கு. 5 months பிறகு 72.05 will be the rate. நீங்க இந்த ரேட்டுக்கு கொடுப்பீங்க 71.25ன்னு சொன்னோம். பட் நீங்க இல்லைன்ட்டீங்க. அதாவது இல்லைன்னு அர்த்தம் ஒரிஜினல் கான்ட்ராக்ட் வேணாம் அப்படின்னா அந்த ஒரிஜினல் கான்ட்ராக்டை ஸ்கொயர் ஆஃப் பண்றதுக்கு அந்த டேட்ல மெச்சூரிட்டி ஆகக்கூடிய ஃபார்வர்ட் ரேட்ல நான் இப்போ என்டர் ஆகணும் ஸ்கொயர் ஆஃப் பண்றதுக்கு. இப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 80 பைசே being the loss. ஓகே. அதே சமயத்தில் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இன்னைக்கே எனக்கு வேணும்னு சொல்லிட்டீங்க. இன்னைக்கே வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்? இன்னைக்கே கொடுத்துட்டீங்க. இன்னைக்கே கொடுத்தாலும் நான் என்ன ரேட்டுக்கு வாங்கிக்கணும்? 71.40க்கு வாங்கிக்கிறேன். ஸோ நியூ கான்ட்ராக்ட் வில் பி என்டர். ஓகே. ஸோ உங்களுடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா லேட்டர் ஆன் நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா எவ்வளவு கொடுப்பீங்க? உங்களுக்கு 71.25க்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேங்க. எர்லியரா கொண்டு வந்து கொடுத்ததுனால உங்களுக்கு 71.40 கொடுக்குறேன் இல்லையா? இது ஒரிஜினல் கான்ட்ராக்டை
71.25க்கு உங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னார். இப்போ முன்னாடியே கொடுத்தது 71.40க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்றார். அப்ப இதுல உங்களுக்கு எவ்வளோ கெயின் வந்திருக்குன்னா 0.15 கெயின் வந்திருக்கு. ரெண்டையும் பேரலா பார்க்கிறது இந்த சம். உங்களுடைய ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் கேன்சல் ஆனதுக்கு 1 பிளஸ் புதுசா இன்னைக்கே கொடுத்தீங்க இல்லையா, உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 71.25 கிடைச்சிருக்கும். இன்னைக்கே கொடுத்தாலும் 71.40 கிடைக்குது அப்படின்னா அதுல ஒரு கெயின் வந்திருக்கு. Net loss being 0.65. So one of the beautiful illustration, we are considering both the options. Forward cancel பண்ணிட்டீங்க, ஸ்பாட்ல உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது what is the gain அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு நான் 71.25க்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னேன், இப்பே கொடுத்ததுனால 71.40க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னா அதுல ஒரு 0.15 கெயின் இருக்கு. ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம்னா அல்டிமேட்டா அந்த லாஸ் வந்து 0.65. ஸோ எத்தனை கான்ட்ராக்ட் இருக்கு? 2 lakhs multiplied by 2 lakhs. 1,30,000 will be my outflow, cash outflow. So it's one of the beautiful illustration where not only this one is also incorporated. ரெண்டையும் சேர்த்து incorporate பண்ற மாதிரியான illustration. Okay, come on, finish up copying this. Bank of India entered into a 3-month forward contract for purchase. Okay, உங்கள்ட்ட நான் வாங்குறேன்னு என்டர் பண்ணியிருக்கிறேன் N 10 lakhs. Forward 3-month forward quotation on the date being 40.7, 40.8. உங்கள்ட்ட வாங்குறேன் அப்படின்னு சொன்னாக்க என்ன ரேட் நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன்? 40.70க்கு வாங்கிக்கிறேன் பிட் ரேட். per 100. Okay, it's not per N. Okay, 100 Nக்கு இந்த ரேட். The delivery date for the transaction was October 18, 2006. On August 18, 2006 அன்னைக்கு இதோட டெலிவரி டேட் வந்து October 6. October 18. நம்மால் என்ன பண்றாருன்னா ஆகஸ்ட் அன்னைக்கு வந்துட்டார். சார் நான் இப்பே தரேன். 60 days before the original value, the client approached the bank for purchase of N under the contract of the same day. Following rates are prevailing on the date. ஸோ நீங்கள் கொடுப்பீங்க, நான் வாங்கலாம்னு நினச்சேன். இப்போ நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. இப்போ மார்க்கெட்லேருந்து வாங்கணும் ஸ்பாட்டில். அன்றைக்கி வாங்கும்போது என்ன ரேட்டில் இருக்குது? 40.30க்கு வாங்க வேண்டியதாக இருக்குது. சரி, இதை ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக இன்னும் அதோடைய ஃபார்வர்டோட மெச்சூரிட்டி டேட்டை ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த இதை எடுத்துக்கிறேன். என்ன ரேட் இருக்குது? 40.65க்கு நான் ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும். அப்போ the difference between these two 0.05 is my gain. ஓகே, உங்கள்ட்ட இந்த ரேட்டுக்கு வாங்குறேன்னா மார்க்கெட்டில் வாங்கினா இந்த ரேட் கம்மியாக வாங்குறேன் அப்படின்னா கெயின் இஸ் தேர். அதே சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முன்னாடியே வந்துட்டு இப்போ கொடுக்குறீங்க. சார் நான் அதை வித்தாகணும் சார் அப்படின்றீங்க. இப்போ நான் விற்கிறேன்னா என்ன ரேட்டு கொடுத்தாகணும்? 40.20க்கு நான் வித்தாகணும். ஓகே, இப்பயே கொடுத்துட்டீங்க, இப்பயே வாங்கிங்கன்னு ப்ரெஷர் பண்ணுறீங்க. அப்போ நான் 40. ஆஸ் பர் த கான்ட்ராக்ட் நான் உங்கள்கிட்ட இருந்து 40.70க்கு வாங்கியிருப்பேங்க. நீங்கள் இன்னைக்கே கொண்டு வந்து கொடுத்ததுனால இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ரேட்னா 40.20க்கு தான் வாங்குவேன். இப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 50 பைசே இஸ் லாஸ். ஃபார்வர்ட் கான்ட்ராக்டை ஸ்கொயர் ஆஃப் பண்ணதுனால லாஸு, அண்ட் ஸ்பாட் மார்க்கெட்டில் நீங்கள் இன்னைக்கே கொண்டு வந்ததுனால விற்றதுனால உங்களுக்கு ஒரு லாஸ் வந்து 50 பைசே. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 45 பைசே வில் பி லாஸ் அட்ஜஸ்டட் இன் யுவர் அக்கௌண்ட். ஸோ டோட்டல் லாஸ் வரும்போது 10 lakhs. ஓகே, இந்த 45 அப்படிங்கிறது பர் 100க்கு ஒரு சைஸே வந்து 100 தான், 100 எண் தான். ஏன்னா ஒரு எண்ணு 40 பைசா வருது. அப்படிங்கும்போது நீங்கள் வாங்கும்போது என்ன பண்ணுறீங்க? 100 எண்ணுக்கு கணக்கு பாருங்க அப்படின்றாங்க. 40 பைசா 4 பைசா வருதா? அண்டர்ஸ்டாண்ட். ஸோ 40.70 per 100 0.407. ஒரு என்னோட ரேட்டு 0.4 பைசே தாங்க, அவங்களுக்கு பைசே மாதிரி. ஆனால் நம்ம 100 கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்தியாவில் வந்து ஒவ்வொரு பைசாவுக்கு எவ்வளோ டாலர் கிடைக்குன்னு சொன்னால் ரொம்ப கம்மியாகிடுது இல்லையா? அதனால் ஒரு 100 ரூபாவுக்கு எவ்வளோ, 1 ரூபாவுக்கு எவ்வளோங்கிற மாதிரி அவங்க வந்து பைசே வந்து என்ன அதை வந்து 100 கன்சிடர் பண்ணுறாங்க ஒரு லாட் சைஸ். Then the ultimate gain here being 45,000. The ultimate gain here being 45,000. Gain is a loss. Okay. Gain 5 paise, loss 50 paise, ultimate loss being 45. Overall loss being 45,000. Make note of it.
ஆப்ஷன் மார்க்கெட்ல போகலாமா, மணி மார்க்கெட்ல போகலாமா, ஹெட்ஜிங் பண்ணலாமா? These are the combinations you will be studying in the later on classes. அந்த கிளாஸ்ல பார்க்க போற விஷயங்கள் தான் predominant எக்ஸாம்ஸ்ல क्वेश्चंஸா கேக்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் மாடல் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபாரின்ல இருந்து இந்தியாவுல வந்து இன்வெஸ்ட் பண்றார். அவருடைய சிச்சுவேஷன். An American investor buys 1000 shares in a Mexican company at a price of 500 pesos. The shares does not pay dividend. The later she sells the shares for 550 pesos. So thousands shares வாங்கியிருக்கிறார். ஒவ்வொன்றும் 500 pesos. Okay. And the total in pesos. இது per share. இது total pesos. 5 lakhs pesos நீங்க வாங்கியிருக்கீங்க. Later on she sells. இது buy. Okay. இது number of shares. ஒரு ஷேரை 550 pesos வித்திருக்கிறாருன்னா 5.5 lakhs pesos கிடைச்சிருக்கு. And 50,000 being the gain. Profit or loss. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்க 50,000 கெயின் ஃபார் த அமௌண்ட் இன்வெஸ்டட் 5 lakhs. அப்போ 50,000 டிவைடட் பை 5 lakhs 10% கெயின் இன் டெர்ம்ஸ் ஆஃப் பேசஸ். பட் இது இன்வெஸ்ட் பண்ணது யாருன்னா அமெரிக்கனுக்கு வரும்போது இது டாலர்ல வேணும், ரைட்? ஸோ he needs to know the total revenue in terms of dollar. பேசஸ்ல வேண்டாம். The exchange rates when she bought stock, $1 is equal to 9.1390 pesos by dollar. 9.1390 per dollar. Suppose that the exchange rate being 9.5. Okay, sale பண்ணும்போது எவ்வளவு இருக்குன்னா 9.5 இருக்கு per dollar. அப்போ 5 lakhs divided by this one போட்டீங்கன்னா in terms of pesos நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். So 5 lakhs divided by 9.139. So dollar invested here being 54,710.58. சேல் பண்ணும்போது ஒரு டாலர் 9.5 இருக்கு. பட் உங்களுக்கு 5,50,000 pesos வருது. டிவைடட் பை 9.5 போட்டோம்னா the ultimate revenue being 57,894.74 pesos. So the ultimate gain பாத்தீங்கன்னா I think it is 3,184 gain. Percentage gain எவ்வளோ 3,184.16. This is the gain for your investment ஆன 54,710.58. பட் உங்களுடைய அல்டிமேட் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 5.82 தான் இருக்கு இன் பர்சன்டேஜ். ஸோ நீங்கள் பேசோஸ் அப்சல்யூட் டேர்மில் பார்த்தீங்கன்னா 10% கெயின் வர மாதிரி இருக்கு. ஆனால் உங்களுடைய கையில் வந்து சேர்ந்தது பார்த்தீங்கன்னா 5.82 இருக்கு. திஸ் ஷேர் கிவ்ஸ் யூ 10% ரிட்டர்ன். பட் டியூ டு த இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ், இன்க்ரீஸ் இன் or depreciation of your pesos or appreciation of the dollar on conversion, you are getting the loss. 50,000 கெயின்ல இந்த எண்ட் கெயின் வந்து உங்களுக்கு எவ்வளவு தான் இருக்கு அப்படி சொன்னாக்க அதுக்கு ஒரே காரணம் due to the conversion loss. Now questions. How many dollars does she invest? 54,710.58. What is her total return in pesos? 50,000 and in dollar being 3,184.16. Okay, 184.16. Okay. Does she make an exchange rate profit or loss? Of course, exchange rate nala உங்களுக்கு லாஸ் தான் வந்திருக்கு. எக்ஸ்சேஞ்சுக்கு முன்னாடி என்ன லாபம் இருக்கோ அதுக்கெல்லாம் கம்மியாக வந்திருக்கு இல்லையா? அதனால இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் லாஸ். அதை இந்த ரெண்டையும் பாருங்க. எக்ஸ்சேஞ்ச் லாஸ். இஸ் தட் கிளியர்? கம் ஆன், மேக் நோட் ஆஃப் இட். Next question. F2I invested an amount $2 lakhs in BSE and Sensex. Investment made.
200 lakhs dollar. When the Sensex was 3,800 and the spot rate was 38.50. Okay, invest பண்ணும்போது Sensex ஓட ரேட் எவ்வளவு இருக்குன்னா 3,800 rupees இருக்கு. Conversion rate வந்து rupee by dollar 38.50. However, the Sensex shed 300 points in 1 month's time. Withdraw பண்ணும்போது investment withdraw பண்ணும்போது Sensex வந்து 3,800 ல இருந்து 3,500 குறைஞ்சிருச்சு. 300 points குறைஞ்சிருச்சு. And rupee is also depreciated this way. 42.5 மாறி போச்சு. Now the investment in terms of dollar எவ்வளவு 3,800 divided by 38.5 போட்டீங்கன்னா ஓகே ஒவ்வொரு சென்செக்ஸுக்கும் தனியா பார்க்குறேன் 98.7013 டாலர் இன்வெஸ்டட். வித்ட்ரா பண்ணும்போது 3,500 divided by this one போட்டீங்கன்னா 82.3529 will be your withdrawal amount. So from this it is very clear you lose this actually. The loss being 16.3484 is the loss. Okay. Now the loss percentage being 16.3484 is the loss from your investment 98.7013. Then the percentage loss here being 16.56. Overall உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆன 200 lakhs dollars அதுல எவ்வளவு லாஸ் வந்திருக்கும் 16.56 of your money lost அப்படின்னு சொன்னாக்க 33.12 lakhs of your dollars lost here. Clear? Come on, make a note of it.